ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நாம் டிவியை பார்த்துவிட்டு தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு தயாராக இல்லை. நீங்க திருப்பதி பேசுறீங்களா? அதனால் உங்களுடைய உறுப்பினர்களும் பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களிடத்தில் அனுமதி பெற்று முன்கூட்டியே தெரிவித்துவிட்டு எழுதி கொடுத்துவிட்டு தான் பேச வேண்டும் என்பது மரபு. அவை முன்னவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அது நேரமில்லா நேரமாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பு தர வேண்டும் என்பது விதிமுறைகள் இருக்கிறது. மரபுபடி கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி கடைபிடித்தால் அனுமதியுங்கள், இல்லை என்றால் அனுமதிக்கக்கூடாது. இன்னொன்றே சொல்லுகிறேன், அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நாம் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. நாம் டிவியை பார்த்துவிட்டு தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு தயாராக இல்லை. நீங்க திருப்பதி பேசுறீங்களா? அதனால் உங்களுடைய உறுப்பினர்களும் பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களிடத்தில் அனுமதி பெற்று முன்கூட்டியே தெரிவித்துவிட்டு எழுதி கொடுத்துவிட்டு தான் பேச வேண்டும் என்பது மரபு. அவை முன்னவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அது நடக்கக்கூடிய கொலை கொள்ளை போன்ற ஒரு சில நிகழ்வுகளை ஊதி பெரிதாக்கி மக்களை பீதியில் வைக்க இரவு பகலாக மக்களின் பாதுகாப்பிற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறைக்கு இழுக்கு ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கு பிரதான எதிர்க்கட்சியும் துணை போகின்ற வகையில் தூபம் ஓடுகிறது. சில ஊடகங்களும் பத்திரிகைகளும் சேர்ந்து துணை போவது இன்னும் வேதனை அளிக்கிறது. தமிழ்நாடு அரசின் நற்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்திவிட முடியுமா என துடிக்கிறார்கள். அதிமுக ஆட்சியில் எத்தகைய கலவரங்கள் நடைபெற்றன என்பது அனைவருக்கும் தெரியும். அதுபோன்ற எந்த கலவரமும் இந்த ஆட்சியில் இல்லை. குற்றங்களின் எண்ணிக்கை இந்த ஆட்சியில் குறைந்து வருகிறது. புகார்களின் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வழக்கு போடப்படுகிறது. வழக்குகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும், ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் இருந்தாலும் அவர் மீது வழக்கு போடப்படுகிறது, தண்டிக்கப்படுகிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள். இதுதான் உண்மை. இப்படி பல்வேறு உறுதியான நடவடிக்கை எடுத்து மக்களை காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் பாதுகாத்து வருகிறது. ஆகவே சில நேரங்களில் நடைபெறும் தொடர் சம்பவங்களை வைத்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே சீர்கட்டு விட்டதாக மக்களை திசை திருப்புவதற்காகவே வீண் புரளிகளை கிளப்பாமல், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் அவர் கூட்டணி வைக்க துடித்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்ய முன்வாருங்கள். தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் உங்களுடைய அம்மையார் அவர்கள் ஆட்சியிலும் சரி, தற்போது எதிர்க்கட்சி தலைவரை முந்தைய ஆட்சியிலும் சரி, இப்போது எங்கள் ஆட்சியிலும் நடைபெறும் குற்ற சம்பவங்கள் தரவுகளை வைத்துத்தான் காவல்துறையினுடைய செயல்பாட்டை அளவிட முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, குறிப்பிட்ட சில சம்பவங்களை வைத்து சட்டம் ஒழுங்கு குறித்த தவறான பிம்பத்தை உருவாக்க வேண்டாம் என இந்த தருணத்தில் ஊடகங்களையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அரசின் மீது ஆக்கப்பூர்வமான குறைகள் இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள். அரசியல் செய்வதற்காக தமிழ்நாடு காவல்துறையும் அமைதியான மாநிலம் தமிழ்நாடு என இருக்கக்கூடிய பெயரையும் கெடுப்பதற்கு துணை போகாதீர்கள் என்று கேட்டு அமைகிறேன். இல்லை, அவைக்கு ஒரு அறிவிப்பு. பத்திரிகையாளர்கள்லாம் வெளியேற்றப்பட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசிய எந்த வாசகங்களும் அவை குறிப்பில் ஏற்றப்படவில்லை. அவற்றை பத்திரிகைகளும் ஊடகங்களும் வெளிப்படுத்தக்கூடாது என்று அன்போடு கேட்டுக்கொண்டு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் பதில் உரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரண்மனையில் இருந்த அரசியலை திராவிட இயக்கமாக்கி ஆலமரத்துக்கு எடுத்து வந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அந்த திராவிட இயக்கத்தை வெட்டவெளிக்கு எடுத்து சென்றவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். வெட்டவெளியில் இருந்த திராவிட இயக்கத்தை ஊர்தோறும் கிராமம் தோறும் கொண்டு சேர்த்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்.
ஊர்தோறும் இந்த திராவிட இயக்கத்தை தன்னுடைய திட்டங்கள் மூலம் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு சேர்க்கின்றவர் நம்முடைய தலைவர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பாரம்பரியமும் பெருமையும் மிக்க இந்த தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நம்முடைய துறைகள் சார்ந்து துறை முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு முதன்முறையாக அந்த விவாதத்தின் மீது பதிலுரை வழங்குகின்ற வாய்ப்பை வழங்கிய இந்திய ஜனநாயகத்துடைய போர்க்குரல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு அவை முன்னவர் அவர்களுக்கும் 100 ஆண்டு வரலாறு கொண்ட இந்த சட்டப்பேரவையில் கிட்டத்தட்ட 50 ஆண்டு வரலாறையும் அனுபவத்தையும் கொண்டு எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அவை முன்னவர் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மூத்த அமைச்சர் பெருமக்களுக்கும் அனைத்து அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற அரசு கொரோனா மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் கழகத்துடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தோழமை இயக்கத்தைச் சேர்ந்த தலைவர்களுக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவசர பணியாக டெல்லி சென்று திரும்பிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஒரு வாட்டி கூட நான் பதில் சொல்லும் போது இருக்க மாட்டேங்கிறாங்க. நானும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஏற்கனவே 2 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய காரில் ஏறி அவர் செல்ல முயன்ற போது நான் சொன்னேன், இந்த விஷயத்தை கார் எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்பொழுது அண்ணன் மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் OPS அவர்கள் எழுந்து நின்று சொன்னார்கள், நாங்கள் எங்கள் கார் எங்கேயும் தப்பாக போகாது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி டெல்லியில் ரூட்டு மாறி கிட்டத்தட்ட 3 கார் மாறி அவங்க கட்சி ஆஃபீஸுக்காக போயிருக்கிறதா சொன்னாங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். என்னுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி உறுப்பினர் மக்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக ஒரு பேப்பரில் எழுதும்போது சிலர் போட்டு கீழே 2 லைன் போட்டு எழுத ஆரம்பிப்பாங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் போட்டு இந்த பட்ஜெட்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாசிஸ்டுகள் எத்தனை ரூல்ஸ் போட்டு தமிழகத்தை அடக்க நினைத்தாலும் பட்ஜெட்டில் ஒரே ஒரு ரூபா போட்டு அவர்களை அலறச் செய்தவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இப்படிப்பட்ட நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கின்றவரை தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி திணிப்பு மட்டுமல்ல, எந்த திணிப்பும் யாராலையும் கொண்டு வந்துட முடியாது என்பதை இந்த மாமன்றத்தின் மூலமாக எடுத்துரைத்து என்னுடைய பதிலுரையை நான் துவங்குகின்றேன். வறுமை ஒழிப்பு திட்டங்கள், ஊரக கடன்கள் துறை 1989ஆம் ஆண்டு மகளிருடைய பொருளாதார சுதந்திரத்துக்காக தருமபுரி மண்ணிலிருந்து மகளிர் சுய குழுக்களை என்ற விதையை தூவியவரும் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான். இன்றைக்கு அந்த விதை தமிழ்நாடு எங்கும் பரவி மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்திய ஒன்றியமே நம்முடைய சுய குழுக்களை பார்த்து அவங்க திட்டங்களை விரிவுபடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அங்குள்ள அந்த சுய உதவி குழுக்களை சேர்ந்த சகோதரிகளை நேரடியாக ஒவ்வொரு குழுவாக முடிந்தவரை சந்திக்க வேண்டும், அவங்களோடு உரையாட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருந்தாங்க. அதன்படி சமீபத்தில் திருவாரூர் மாவட்டம் சென்ற பொழுது பழவனக்குடி ஊராட்சியை சேர்ந்த அந்த குழுக்களை, அந்த சகோதரிகளை சந்தித்து ரொம்ப நேரம் உரையாடினோம். அப்போது அந்த சகோதரிகள் சில கோரிக்கைகளை முன் வச்சாங்க. அதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றவுடன் உடனடியாக அதை தீர்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டோன்னு கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு 5 மணி நேரத்துக்குள்ள அவங்க கேட்ட கலைஞர் கனவு இல்லம் திட்டம், வீட்டுமனை பட்டா உட்பட ஏராளமான தீர்வுகளை உடனுக்குடன் வழங்கினோம். அதேபோல் திராவிட மாடல் அரசு அமைந்தது முதல் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டில் சுமார் 1,35,000 புதிய குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. குழுக்களுக்கு வங்கி கடன் சென்ற ஆண்டு முதலமைச்சர் எங்களுக்கு கொடுத்த டார்கெட் 35,000 கோடி வழங்கணும். நாங்கள் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டோம். இந்த முறை முதலமைச்சர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த டார்கெட் 37,000 கோடி ரூபாயை உதவி அந்த வங்கி கடன் இணைப்புகளாக வழங்க வேண்டும் என்று எங்களுக்கு இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கிறார். இந்த 4 ஆண்டுகளில் இப்படியாக மொத்தம் 1,10,000 கோடி ரூபாய் அளவுக்கு வங்கி கடன் இணைப்புகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. இதனை முதலமைச்சர் அவர்கள் அவங்க கொடுக்கக்கூடிய வெறும் ஒரு கடன் தொகையாக பார்க்கவில்லை,
அவங்களுடைய உழைப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தொகையாகத்தான் முதலமைச்சர் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதே மாதிரி அந்த குழுக்கள் சுயமரியாதை குழுக்கள், சுய உதவி குழுக்களுடைய தயாரிப்புகள் கடந்த 5 ஆண்டுகளில் சராசரியாக ஆண்டுக்கு 50 கோடி ரூபாய் விற்பனையாகும். சென்ற ஆண்டு நம்முடைய துறையினுடைய கூடுதல் முயற்சியால், சிறப்பு முயற்சியால் சென்ற ஆண்டு மட்டும் விற்பனை 300 கோடி ரூபாய் அளவிற்கு சாதனை படைத்திருக்கின்றோம். இந்த ஆண்டு முதலமைச்சர் டார்கெட் கொடுத்துருக்குறாங்க, 350 கோடி ரூபாய் விற்பனை செய்ய வேண்டும் அப்படின்னு துறைக்கு. குழுக்களுக்கு ஐடி கார்டு கொடுக்க வேண்டும்னு அந்த குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் பல வருடங்களாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடந்த மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினத்தன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த குழுக்களுக்கு அடையாள அட்டையை வழங்கியிருக்கின்றாங்க. இந்த அடையாள அட்டை வச்சிருந்தா அந்த குழுவினர் தயாரிக்கின்ற பொருட்களை 25 கிலோமீட்டர் வரை, 25 கிலோ வரைக்கும் 100 கிலோமீட்டர் வரைக்கும் கட்டணமின்றி பேருந்துகள், அரசு பேருந்துகளில் எடுத்து செல்லலாம். அது மட்டுமின்றி இன்னும் ஏராளமான பலன்கள் அந்த அடையாள அட்டை ஐடி கார்டு மூலமாக அந்த குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் அவங்க யூஸ் பண்ணி பயன்படலாம்.